ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 4 இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். இந்த வீடியோவிலே அமில, கார மற்றும் நடுநிலை ஊடகங்களில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறையை கண்டறிக பார்ப்போம். அமில ஊடகத்தில் சமான நிறை. அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வாறு வினை புரிகிறது என்பதை பார்ப்போம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள பெர்மாங்கனேட் அயனி, அதாவது MnO4- ஆனது அமிலம் வழங்குகின்ற H+ அயனியுடனும் எலக்ட்ரானுடனும் வினை புரிந்து Mn2+ ஆக ஒடுக்கமடைகின்றது. உடன் நீர் கிடைக்கிறது. இத்தகைய சமன்பாடுகளானது அயனி சமன்பாடு என்பதை நாம் அறிவோம். அயனி சமன்பாட்டை சமன் செய்யும் பொழுது அச்சமன்பாட்டில் உள்ள தனிமங்களை சமன் செய்வதோடு மட்டுமல்லாமல் மின்சுமைகளையும் சமன் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? எனவே MnO4- இல் 4 ஆக்சிஜன்கள் உள்ளன. எனவே நீருக்கு முன்பாக 4 × 2 8 ஹைட்ரஜன்கள் உள்ளன. எனவே H+ முன்பு 8. தற்போது மின்சுமையை ஈடு செய்ய வேண்டும். விளைபொருள் பகுதியில் 2+ உள்ளது. எனவே அதை ஈடு செய்ய வினைப்படு பொருள் பகுதியில் எலக்ட்ரான் முன்பு 5. தற்போது இந்த சமன்பாடானது சமனாகி உள்ளது. அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள மாங்கனீஸ் ஆனது 7+ ஆக்சினேற்ற நிலையில் உள்ளது. இது 5 எலக்ட்ரானை ஏற்று Mn2+ ஆக ஒடுக்கமடைகிறது. அதாவது நீர்த்த கந்தக அமிலத்தின் முன்னிலையில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது ஒரு வலிமை மிகுந்த ஆக்சினேற்றியாக செயல்படுகிறது. எனவே அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள மாங்கனீஸ் 5 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 11ஆம் வகுப்பில் சமான நிறையை எவ்வாறு கண்டறிவது என்பதை நாம் கற்றோம் அல்லவா? சமான நிறைக்கான வாய்ப்பாட்டை நினைவு கூறுவோம். சமான நிறை இஸ் ஈக்குவல் டு மூலக்கூறு நிறை பை சமான காரணி. இங்கு சமான காரணி என்பது எந்த சேர்மத்தினுடைய சமான நிறையை கண்டறிகின்றோமோ அதை பொறுத்து அமையும். எடுத்துக்காட்டாக அமிலத்தின் சமான நிறையை கண்டறிய வேண்டும் என்றால் சமான காரணி அந்த அமிலத்தினுடைய காரத்துவம். அதுபோல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு ஆக்சினேற்றி. இத்தகைய ஆக்சினேற்றிகளுக்கு சமான காரணி அவை ஏற்றுக்கொள்ளும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதை நினைவில் கொண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறையை பார்ப்போம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் மூலக்கூறு நிறை பை சமான காரணி. இங்கு சமான காரணியாக இருப்பது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சினேற்றியாக உள்ள காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது பரிமாற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் மூலக்கூறு நிறை 158. பரிமாற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 5 என சற்று முன்தான் பார்த்தோம். எனவே பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் மூலக்கூறு நிறைக்கு பதிலாக 158, பரிமாற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு பதிலாக 5. இதை சுருக்க 31.6 என்பது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை. ஆக அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு 31.6. கார ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை. கார ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வாறு வினை புரிகிறது என்பதை பார்ப்போம். பெர்மாங்கனேட் அயனி MnO4- ஆனது கார ஊடகத்தில் ஒரு எலக்ட்ரானை ஏற்று MnO4- ஆக மாறுகிறது. இந்த வினையில் MnO4- இல் உள்ள மாங்கனீஸ் ஆனது 7+ நிலையிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ஏற்று Mn6+ ஆக ஒடுக்கமடைகிறது. ஆக கார உலோக ஹைட்ராக்சைடுகளின் முன்னிலையில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள மாங்கனீஸ் ஆனது ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் மூலக்கூறு நிறை பை பரிமாற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் மூலக்கூறு நிறை 158, பரிமாற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 1. இவை இரண்டையும் இச்சமன்பாட்டில் பிரதியிட 158/1 இஸ் ஈக்குவல் டு 158. ஆக கார ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை 158. நடுநிலை ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை. நடுநிலை ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வாறு வினை புரிகிறது என்பதை பார்ப்போம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள MnO4-
மைனஸ் பெர்மாங்கனேட் அயனியானது நடுநிலை ஊடகமான நீர் மற்றும் எலக்ட்ரானுடன் வினை புரிந்து MnO2 மேங்கனீஸ் டை ஆக்சைடாக மாறுகிறது. உடன் OH மைனஸ் அயனி கிடைக்கிறது. இந்த அயனி சமன்பாட்டை சமன் செய்வோம். முதலில் நீருக்கு முன்பாக 2 எண் இடுவோம். 2 × 2 4 ஹைட்ரஜன்கள். எனவே OH மைனஸ் அயனிக்கு முன்பாக 4 மைனஸ், ஒரு மைனஸே உள்ளது. எனவே எலக்ட்ரான் முன்பு 3. தற்போது இந்த சமன்பாடானது முழுமையாக சமன் செய்யப்பட்டு விட்டது. நடுநிலை ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் உள்ள மேங்கனீஸ் 7+ நிலையிலிருந்து 3 எலக்ட்ரானை ஏற்று 4+ நிலைக்கு மாறுகிறது. ஆக Mn மேங்கனீஸ் ஆனது 3 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்கிறது என்பதை நினைவில் கொண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறையை பார்ப்போம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் மூலக்கூறு நிறை பை பரிமாற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் மூலக்கூறு நிறை 158, பரிமாற்றப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 3. எனவே 158/3 இஸ் ஈக்குவல் டு 52.67. ஆக நடுநிலை ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு 52.67. ஆக இந்த வீடியோவிலே அமில கார நடுநிலை ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான நிறையை எவ்வாறு கண்டறிவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.